ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வீட்லேயே தேங்காய் எண்ணெய் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம். இந்த மாதிரி முத்தின தேங்காயாக நம்ம எடுத்துக்கணும். ப்ரௌன் கலரில் இருக்கிற தேங்காய் எடுத்துட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் நிறையா வரும். அதனால் நம்ம முத்தின தேங்காயாக எடுத்துக்கலாம். இதில் நான் 12, 13, 14 காய் பக்கம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த தேங்காயெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காயை உடச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொப்பரையாக கூட இருக்குது. இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் கூட கட் பண்ணி போட்டோன்னா கொஞ்சம் எண்ணெய் நிறைய வரும். அதனால் இதையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது தேங்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை தண்ணிக்கடை போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது தூசிகளாக இருக்கும், குப்பைகளாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறோம். தண்ணி வச்ச தேங்காய் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணி கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு இந்த தண்ணி நம்ம ஊற்றிடலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இந்த தேங்காய் போட்டுட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் நம்ம இந்த மாதிரி தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நம்ம ட்ரையாகவே ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் அடித்து எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பீசஸ் தண்ணி ஊற்றி அடிக்கும்போது சின்ன சின்ன பீசஸாக அப்படியே அங்கே நின்றும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதில் ஃபஸ்ட்டு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றினோம். மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/4 டம்ளராக ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பக்கத்தில் ஒரு குண்டாவில் ஒரு காட்டன் கிளாத் வாஷ் பண்ணிவிட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றி நம்ம பிடிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் செகண்ட் டைம் நம்ம மறுபடியும் இருக்கா போடணும். 2வது தடவையும் பால் எடுக்கணும். அதனால் அதை ஒரு பிளேட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற எல்லா தேங்காயும் ஃபஸ்ட் டைம் போட்டு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இது ஃபஸ்ட் டைம் எடுத்து வச்ச பால். இது செகண்ட் டைம் அந்த சக்கையிலிருந்து எடுத்த பால் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கு. இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ மணி நைட் 8 மணி. நாளைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு நம்ம இதை நம்ம எடுத்து திறந்து பார்க்கலாம். 12 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த க்ரீம் பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் பால் இருந்தால் எடுக்கிற தேங்காய் எண்ணெய் ரொம்ப கெமிக்கல் எதுவும் கலக்காத சுத்தமான எண்ணெயாக அதை நம்ம தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்க்கலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஆயில் புல்லிங் பண்ணுறது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் 11 o'clock ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது ஃபஸ்ட் டைம் எடுத்த பாலில் இந்தளவுக்கு க்ரீம் வந்திருக்கு. அதே சமயத்தில் இது செகண்ட் டைம் எடுத்த பால். இதில் இருக்கிற தண்ணி நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நான் வடிகட்டுறது காமிக்கிறேன். இந்த மாதிரி குண்டாவில் ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியை நம்ம கையை இந்த மாதிரி வச்சிட்டோன்னா அந்த தண்ணி மட்டும் தனியாக திரிஞ்சு வரும். அந்த தண்ணி மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். க்ரீம் தனியாக தண்ணி தனியாக நமக்கு கிடைச்சிரும். இப்போ க்ரீம் மட்டும் தனியாக நம்ம எடுத்தாச்சு. தண்ணி தனியாக இருக்குது. இந்த தண்ணி நம்ம செடிகளுக்கு ஊற்றிடலாம். இப்போது செகண்ட் டைம் எடுத்த பாலையுமே நம்ம அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டு வடச்சட்டி அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இந்த க்ரீம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள்.
இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த ஓப்பன்லேயே நம்ம வச்சுட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா மேலே வந்து நமக்கு தெரிக்கும். அதனால் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போதைக்கப்போ வந்து நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லைட்டாக ஸ்லோவில் வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போதைக்கப்போ நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கும்போது ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சிருச்சுன்னா தேங்காய் எண்ணெயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும். அதனால் நீங்கள் வந்து அடி பிடிக்காமல் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், நல்லா எப்படி சுருண்டு வந்திருக்குது பாருங்கள். இனிமேல் நல்லா காயணும் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு பாருங்கள் இந்த கசடு. இதை நம்ம வந்து தொட்டு பார்த்தோன்னா நல்லா மொறுன்னு இருக்கணும். கொஞ்சோண்டு பிசுன்னு இருந்தாலும் கூட நீங்கள் இனி ஆகலைன்னு அர்த்தம். இப்போ வந்து லைட்டாக அங்கங்கே பபிள்ஸ் மாதிரி ரவுண்டாக தெரியுது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்ததுன்னா ஆயிரும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த சூட்லேயே வந்து இது ஃபுல்லாக மொறுன்னு ஆயிரும். அவ்வளோதாங்க. இதையே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். சூடு ஆறின பிறகு நம்ம வடிகட்டிட்டு பாட்டில் தான் ஃபில் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வடிகட்டி வந்து ஒன்று எடுத்துகிட்டு இது மேலே துணியை போட்டுக்கலாம். துணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ பியூராக இருக்குது எண்ணெய். சுத்தமான ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்டிலையே வந்து செஞ்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் ட்ரை பண்ணட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல். இதை வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதோட வேல்யூவே தனி தான். நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.